ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் HackMarathonTech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்பில் எப்படி ரேம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி எஸ்எஸ்டி நம்ம அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு எப்படி எஸ்எஸ்டி போடுறது, அப்புறம் அதே மாதிரி நம்மளோட ப்ராசஸர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நான் ப்ராசஸர் வச்சு நான் என்ன பண்ணுற அளவுக்கு என்னால் முடியல, பட் நான் வந்து சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிட்டாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூவை கழட்டிடலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ வந்து மேலே இருக்க பேனல் எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பார்த்து எடுத்துக்கோங்க, எதுவும் உடச்சிடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேட்ரி பார்க்கலாம். இருங்க, திருப்பிக்கிறேன். இதான் பேட்ரி. இருங்க, லேப்டாப் திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்மளோட பேட்ரி. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் கூலர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அது பார்க்கணும்னா அதான் அந்த இடத்துல ரேம் செட் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும், அதான் ரேமு. கீழே வந்து ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை கழட்டுறதை பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் ஒரு பின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மேலாப்பில் நீக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த இது ஒயரை ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஹார்ட் டிஸ்க் எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்க்கை இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு எப்படி எஸ்எஸ்டி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு மேலே வந்து ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. இதே மாதிரி தான் எஸ்எஸ்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எஸ்எஸ்டி செட் பண்ணிக்கலாம். உள்ள அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர் தான் செட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த அப்படியே நம்ம அதே மாதிரி நம்ம கனெக்டரில் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இது கொடுத்துருவாங்க. இப்போ காட்டுறேன், பார்த்துட்டிங்கன்னா தெரியும். அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அந்த பிளாக் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அந்த இடத்துல எஸ்எஸ்டி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் கழட்டிக்கலாம். ரேம் எப்படி கழட்டணும், சைடில் 2 பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பின்னை வந்து நீங்கள் லைட்டாக நீக்கிக்கிட்டு ரேம் எடுத்திங்கன்னா வந்துடும். அந்த சைடில் கொடுத்துருக்க. இப்போ ரேம் கழட்டியாச்சு. இது என்னோடய 4GB ரேம். 4GB இருந்துச்சுன்னா 8GB நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பிறகு இப்போ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது நம்மளோட ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க. அவங்க செட் பண்ணி பிறகு 4GB கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 4GB இருந்துச்சுன்னா 8GB தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தான் நமக்கு ப்ராசஸரில் வந்து நம்ம இது வந்து போர்டு வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு அது மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. மதர் போர்டு வச்சு தான் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ 2GB இருந்துச்சுன்னா 4GB மாற்றிக்கலாம். 4GB இருந்துச்சுன்னா 8GB சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8GB இருந்துச்சுன்னா 6GB சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேம் இங்கிட்டு செட் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல செகண்ட் ரேம் செட் பண்ணிக்கணும். அடுத்து எஸ்எஸ்டி சொல்கிறேன் பார்த்துங்க. அந்த இடத்துல எஸ்எஸ்டி வந்து M.2 எஸ்எஸ்டி அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இந்த இதை எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். அது வந்து நம்மளோட ஒய்ஃபை டிரைவரு தான், ஒய்ஃபை டிரைவரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ எதுவும் இல்லை, அந்த பேட்டரியை பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேட்டரியை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரூ கழட்டிகிட்ருக்கேன். ஒரு 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெச்பி லேப்டாப்பில் இப்படி தான் இருக்கும். வேறு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸ்க்ரூ கழட்டி முடிக்க போகிறோம். கழட்டியாச்சு. இப்போ எப்படி பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதுவும் இல்லை, பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியை வந்து பேக் சைடு அப்படியே புஷ் பண்ணுங்கள். அந்த இடத்த வந்து பேக் சைட்லேருந்து அப்படியே புஷ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இந்த சைட்லேருந்து இப்படி தூக்கிடக்கூடாது, எல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்ன பண்ணிட்டு அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணணும். அதை வந்து பேக் சைடில் தள்ளினா போதும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா, அது வந்து பேக் சைடில் நம்ம தள்ளினாலே போதும். இருங்க, நான் தள்ளிட்டு காமிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இப்போ தள்ளிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. அதான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இந்த சைடு ரிமூவ் பண்ணிடக்கூடாது.
பேக் சைட்லேருந்து இப்படி தள்ளிட்டு அப்படியே கழட்டிடணும். பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். அது வந்து நம்ம மவுஸ் பேடு அந்த இடத்துல குடுத்துருக்க அந்த செட்டிங்ஸ் வந்து அந்த இது வந்து மவுஸ் பேடு, பேட்டரி அந்த இடத்துல வந்து நம்ம புஷ் பண்ணி கழட்டணும். பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கூலர் கழட்டலாம். இப்போ கூலர் கழட்டுறதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு இது குடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க 2 ஸ்க்ரூ. அது ஒரு ஸ்க்ரூ ஆல்ரெடி கழட்டிட்டேன். செகண்ட் ஸ்க்ரூ கழட்டுறேன். அந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஒரு பின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பின்ன வந்து நம்ம கழட்டணும். வெயிட் பண்ணுங்க சொல்றேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த இருக்குல்ல அந்த பின்னு. அந்த பின்ன வந்து என்ன பண்ணுறோன்னா, பேக் சைடு வந்து புஷ் பண்ணி கழட்டிருங்க. இருங்க நான் கழட்டிக்கிறேன். ஓகே கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பின்ன. அந்த பின்ன கழட்டிட்டு அப்படியே அந்த இத வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிருங்க. எடுக்கையில உங்களுக்கே வந்துரும். ஈஸியா தான் இருக்கும். வேற எதுவும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. 4 ஸ்க்ரூ இப்போ கழட்டிட்டேன். அந்த சைடு 2 ஸ்பீக்கர் குடுத்துருப்பாங்க. அதான் அந்த ஸ்பீக்கர் கழட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் கழட்டி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஸ்பீக்கர். அந்த இடத்துல கழட்டிங்கன்னா அது கீழ தான் இருக்கிறது தான் ப்ராசஸர். அந்த இடத்துல அந்த பிளாக் கலர்ல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிளாக் கலர ரிமூவ் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா ஒரு லாக் போட்டு இருக்கும். அந்த லாக் அப்படியே கழட்டுனோம்னா கழண்டுக்கிறோம். நம்ம இப்போதைக்கு அத கழட்ட வேணாம். கழட்டினோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வந்துரும். என் ப்ராசஸ் நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு ப்ராசஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ அந்த பட்சத்துல வந்து கழட்டி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அத மூடிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான இதுதான். ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரேம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தாச்சு. எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தாச்சு. அப்புறம் அது மாரி ஒய்ஃபை ரைட்டரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோதான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இத திருப்பி நம்ம ஈஸியா மாட்டிக்கலாம். அதே மாரி தான் பின் வந்து நீங்க கரெக்டாக ஸ்க்ரூ ஊத்தி கரெக்டாக வச்சு மாட்டிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. இதே மாரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.